ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஆடிட்டுருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணால் என்ன பண்ணுறது, கடுப்பில் அவுட் ஆக்க முடியலை அப்படிங்கிற ஒரு காண்டில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் வந்து நம்ம லவுசாக்னை வந்து பாலால் வந்து அடிக்க போயிருப்பார், கடுப்பாக இருப்பார். விராட் கோலியும் வந்து காண்டாயிருப்பார். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மாதிரி செகண்ட் டெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெருத்தில் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம பேட்டிங்கில் சொதப்பியிருந்தாலும் பவுலிங்கில் வந்து பும்ரா வந்து மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார். விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு, இந்தியா பக்கம் மேட்ச் வந்து திரும்பிச்சு. பட் இப்போ வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 180க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஆடின பேட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நிதிஷ் ரெட்டி செமையாக வந்து ஆடினார். ஸ்வீப் ஷாட்லாம் வந்து அடித்தார், நல்லா ஆடினார். இவர் வந்து ஒரு பண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டெஸ்ட்டில் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்து நிதிஷ் ரெட்டி வந்து இருக்கார். ஏன்னா 54 பந்தில் 42 ரன்கள் ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் இவருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பயமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அபாரமாக வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஆடி இருக்கார். ஸோ வந்து பண்ட்டு மாதிரி இன்னொரு பிளேயர் கிடைச்சது வந்து நல்ல விஷயம் தான். இன்னொரு புறம் பவுலிங்கில் ஸ்டார்க் வந்து மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸ்டார்க்குக்கு இந்த மேட்ச் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஃபிகராக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2016 50 ரன்னை விட்டு கொடுத்து 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார் ஸ்டார்க்கு ஸ்ரீலங்காவுக்கு அகென்ஸ்டாக. அதுதான் அவருடைய பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக 48 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 6 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி இருக்காரு. அதுவும் வந்து நம்ம KL ராகுலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு பவுலராக வந்து ஸ்டார்க்கு வந்து இருக்கார். ஸ்டார்க்குக்கிட்டே வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை வந்து ஸ்டார்க்குக்கிட்டே ஆஸ்திரேலியா கூட நடந்த இன்னிங்ஸில் ஸ்டார்க்குக்கிட்டே தான் வந்து KL ராகுல் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருக்காரு. அதேமாதிரி சுமன் கில்லுக்கு வந்து போலந்து வந்து பிரச்சனையாக வந்து இருக்காரு. கடைசி அந்த வேர்ல்டு கப்போடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 முறை வந்து போலந்துக்கிட்ட கில் வந்து அவுட் ஆயிருப்பார். இந்த மாதிரி இந்திய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக ஆனதுனால 180 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்த ஆஸ்திரேலியா அணியில் வந்து கவாஜா வந்து 13 ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார். கவாஜா 13 ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு பிறகு 80 ரன்களுக்கு மேலே வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் போயிடுச்சு. அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. 69க்கு அப்புறம் 2வது விக்கெட்டு 77ல் 3 81ல் 4 அப்படின்னு கிட்டத்தட்ட 81 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்துட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 80 ரன்களுக்கு மேலே கடந்துமே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க. நாதன் மெக்ஸீவென்னே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப அபாரமாக நங்கூர மாதிரி நின்று சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. லபுசாக்னேவும் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஆடுறாரு. ஓரளவுக்கு வந்து ஃபோர்ஸும் வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா மெக்ஸீவென்னே வந்து 6 4 அடிச்சிருப்பார் 38 ரன்னாக இருக்கிறப்பவே. லபுசாக்னேவும் வந்து கட்டையை போட்டாலும் ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. இப்போ இதனால் இவங்களை அவுட் ஆக்க முடியல, பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம பிளேயர்ஸ் வந்து காண்டில் வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் சிராஜ் வந்து வேகமாக ஓடி வந்து பால் போட வந்திருப்பார். அப்போ அந்த சமயத்தில் வந்து லபுசாக்னே வந்து ஓடி வந்துட்டு இருக்கப்போ சடனாக வந்து ஒதுங்கியிருப்பார். அப்போ டென்ஷனான சிராஜ் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி பண்ணும்பொழுது பேட்டர் மேபி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், அதனால் அவர் ஒதுங்கியிருக்கலாம். பட் சிராஜ் வந்து உடலை பாலை தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாமல் கண்ணாமலான்னு கெட்ட வார்த்தையிலலாம் வந்து லபுசாக்னே திட்டியிருப்பார். விராட் கோலியுமே வந்து திட்டியிருப்பார். அப்போ வந்து அவுட் ஆக முடியலைங்கிற காண்டில் வந்து சிராஜ் வந்து கோவத்தோடைய உச்சிக்கே வந்து போயிட்டார். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பார். நன்றி.